உங்களுக்கு புரியுதுங்களா? அப்படியானால் திருமணம் என்பது ஒரு முக்கோணம் என்று நன்றாக நினைத்துக் கொள்ளுங்கள். வீட்டிலே ஒரு போர்டு போட்டிருக்கிறோம், கிரைஸ்ட் இஸ் த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி என்று. இயேசு கிறிஸ்துவே இந்த வீட்டின் தலைவர் என்று அங்கே எழுதி வைத்திருக்கிறோம், அவ்வளவுதான். ஆனால் மனைவி நினைக்கிறாள், நான் தான் இங்கே தலைவி, என்னுடைய பேச்சு தான் புருஷன் எல்லாரும் கேட்கணும். அப்போ புருஷன் நினைக்கிறான், இல்லை நான் தான் தலை, என்னுடைய பேச்சு தான் கேட்கணும். மாமியார் நினைக்கிறார்கள், நான் தான் இந்த வீட்டுக்கு தலைமை, மருமகள் என்னுடைய பேச்சு கேட்க வேண்டும். மருமகள் என்ன நினைக்கிறாள், இல்லை இல்லை வீட்டில் நான் தான் தலை, என்னுடைய பேச்சு தான் அங்கு மாமியார் கேட்க வேண்டும். ஒரு சமயத்தில் ஒரு பிச்சைக்காரன் ஒரு வீட்டுக்கு போனான், பிச்சை கேட்டான். அப்பொழுது மருமகள் அங்கே இருந்தார். பிச்சை இல்லை என்று சொல்லிவிட்டார். இவன் எவ்வளவோ கேட்டு பார்த்தான், அந்த மருமகள் பிச்சை கிடையாது போன்னு விரட்டிட்டான். அவன் அப்படியே வந்து கொண்டிருக்கும் போது மாமியார் கடையிலிருந்து வந்தார்கள். சரி, தன்னுடைய வீட்டில் இருந்து இந்த பிச்சைக்காரன் வருகிறான் என்று சொல்லி, எங்கப்பா போனேன் என்று கேட்டார். அந்த வீட்டுக்கு போய் போனேன். என்ன கேட்டால், பிச்சை கேட்டேன். பிச்சை கொடுத்தாங்களா? இல்லை, கொடுக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். சரி வா. கூட்டி கொண்டு போனால் மாமியார், இந்த பிச்சைக்காரன் ஏதாவது கிடைக்கும் என்று சொல்லி அவளோடு போனான். அங்கே வீட்டுக்குள்ளே போன உடனே மருமகளை கூப்பிட்டாள். என்னப்பா உனக்கு வேண்டும்? அம்மா ஏதாவது தாயே கொடுங்கள். பிச்சை கிடையாது போ. அந்த பிச்சைக்காரனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் பிச்சை கிடையாது என்று தானே போனேன், போனவனை கூட்டி கொண்டு வந்து இப்பொழுது பிச்சை கிடையாது என்று சொல்கிறீர்களே, என்னம்மா அப்படின்னு கேட்டால், அந்த அம்மா சொன்னாங்க, இந்த வீட்டில் இருக்கிறது மருமகா, அவளுக்கு என்ன பிச்சை இல்லை என்று சொல்வதற்கு அதிகாரம் கிடையாது, இந்த வீட்டுக்கு அதிகாரி நான் தான், அதனால நான் உனக்கு சொல்லுகிறேன், பிச்சை கிடையாது போ. இந்த மருமகளுக்கு இங்கே அதிகாரம் கிடையாது, எனக்கு தான் அதிகாரம் உண்டு. ஆகவே இன்றைக்கு உலகத்தில் அதிகாரம் தலை யார்? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தலை என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவரால் ஏற்படுத்தப்பட்ட இந்த திருமணமானது ஒரு விசேஷமான பரிசுத்தமானது. ஆகவே திருமணத்தை நாம் சாதாரணமாக எண்ணி நம்முடைய இஷ்டம் போல நாம் செய்து கொள்ளலாம், நடக்கலாம், மனைவியை நடத்தலாம், கணவனை நடத்தலாம் என்று மக்கள் நினைக்கவே கூடாது. திருமணத்தில் ஆண்கள் எப்படி இருக்க வேண்டும், பெண்கள் எப்படி இருக்க வேண்டும், குழந்தைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஏராளமான ஆலோசனை இருக்கிறது. திருமணமானவர்கள் முழங்கால் படியிட்டு வேதத்தை படிக்கும்போது, தகப்பனே அப்படிப்பட்ட ஆலோசனைகளை தாரும் என்று சொல்லி அவைகளை படித்து அதன்படி நடந்தால் அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று அங்கு வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அடுத்தபடியாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, திருமணம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால், நான் இப்பொழுது உங்கள் மத்தியிலே நான் வாசித்தேன். ஆண்டவர் இந்த திருமணத்தை குறித்து அங்கு யூதர்கள் மத்தியிலே பேசும்போது அந்த கருத்தை மறுபடியுமாக வலியுறுத்தி பேசுகிறார். 2 முறை இந்த கருத்து வேதத்திலே சொல்லப்படுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 5வது 6வது வசனத்திலே வாசிக்கிறேன். இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். அப்படியானால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்கக்கூடாது. அநேக சமயங்களிலே மனைவி புருஷனை விட்டுட்டு ரொம்ப நாளைக்கு போய் இங்கே அப்பா வீட்டில் போய் இருந்துக்கிறாங்க. திருமணம் ஆனவர்கள் கணவனோ மனைவியோ பிரியக்கூடாது என்று திருமணம் சொல்கிறது. உபவாசத்துக்காக அன்றி அல்லது ஏதாவது இப்படிப்பட்ட பரிசுத்தமான காரியங்களுக்காக அன்றி மனைவியும் கணவனும் பிரியாமல் வாழ வேண்டும் என்ற ஒரு ஆலோசனை திருமறையிலே நமக்கு சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே இதை குறித்து வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 5வது வசனம், உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையிராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தாலன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு விரோதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். ஆண்டவர் இந்த ஆலோசனையை சொல்கிறார். பொதுவாக கணவனும் மனைவியும் பிரிந்து வாழ்வது நல்லதல்ல. அப்படி பிரிந்து வாழும்போது சாத்தான் இடையிலே புகுந்து பலவிதமான கோஷ்டங்களை உண்டு பண்ணி விடுகிறார். அந்த குடும்பத்தை பிரிக்க பார்க்கிறார். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த 2 விசேஷமான ஏற்பாடுகளை ஆண்டவர் பாவத்துக்கு முன்பாக செய்து அந்த பரிசுத்தமான ஓய்வு நாளையும் பரிசுத்தமான திருமணத்தையும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்தாரே,
இந்த ரெண்டு விசேஷமான காரியங்களுக்கு விரோதமாக சாத்தான் இன்றைக்கு இருக்கிறார். நாம் ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த ரெண்டு பரிசுத்தமான காரியங்களை கெடுத்து போட வேண்டும். எப்படியாவது இந்த ரெண்டு காரியங்களையும் கெடுத்து போட வேண்டும். பரிசுத்த ஓய்வு நாளை கை கொள்ளக்கூடாது. ஜனங்கள் திருமணத்திலே எல்லா விதமான துக்கங்களையும் எல்லா விதமான துயரங்களையும் கொண்டு அந்த திருமணத்தை பாழடிக்க வேண்டும் என்று சாத்தான் விரும்புகிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் விசேஷமாக தெய்வத்தினுடைய சன்னிதானத்தை நாடி, காலை மாலை ஆண்டவருடைய சன்னிதானத்தை நாடி அங்கு ஜெபித்து பிள்ளைகளோடு நாம் ஆராதனை செய்து நம்முடைய காரியத்தை நடப்பிக்க வேண்டும் என்று திருமறை நமக்கு விசேஷ விதமாக அங்கே சொல்லுகிறது. அதில் ஒன்று என்னவென்றால், திருமணமானவர்கள் தங்களுடைய தகப்பனையும் தாயையும் விட்டுவிட்டு அங்கே மனைவியோடும் புருஷனோடும் இசைந்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்வது. இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே பிரச்சனைகள் வருவதற்கு காரணம், மனைவி தன்னுடைய தாயை மறக்கிறதில்லை, புருஷன் தன்னுடைய தாயின் தகப்பனையும் மறக்கிறதில்லை. அப்படியானால் தாயும் தந்தையும் மறந்து விடு என்று நான் சொல்லலை. உங்களுக்கு நான் சொல்றது புரியுதுங்களா? தாயும் தந்தையும் நம்ம கனம் பண்ணணும், தாயும் தந்தையும் நம்ம நேசிக்கணும். ஆனாலும் திருமணமான பிற்பாடு நமக்கு மனைவி விசேஷமானவள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அல்லது கணவன் நமக்கு விசேஷமானவர். ஆகவே கணவன் மனைவி நமக்கு அதிக விசேஷமானவர்கள். ஆகவே இந்த காரியத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தகப்பனையும் தாயும் விட்டு அங்கு மனைவியோடு கணவனோடு இசைந்திருக்க வேண்டும் என்று வேதம் அங்கே சொல்கிறது. தாய் தந்தையரை நாம் கவனிக்க வேண்டும், ஆதரிக்க வேண்டும், அவர்களுக்கு கணவன் கொடுக்க வேண்டும், அவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். அந்த கடைசி காலத்தில் பெற்றோர்களை ஆதரித்து நடத்த வேண்டும். அதெல்லாம் நாம் செய்ய வேண்டுவதுதான். அதை கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டும் என்று கற்பனை சொல்கிறது. என்றாலும் தாய்க்கும் தகப்பனுக்கும் இல்லாத ஒரு முதலிடம் மனைவி புருஷனுக்கு கொடுக்க வேண்டும், புருஷன் மனைவி கொடுக்க வேண்டும். அப்படி இருந்தோமானால் அங்கு குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும். இன்றைக்கு நாம் என்ன பார்க்கிறோம்? அந்த மனைவி தன்னுடைய தாய் தகப்பன் பேச்சை கேட்டுக்கொண்டு அங்கே புருஷனை அவமதிக்கிறதையோ அல்லது தள்ளிவிடுகிறதையோ நாம் பார்க்கிறோம். புருஷன் தன்னுடைய தாயார் தகப்பனாருடைய பேச்சை கொண்டு அங்கு மனைவியை கஷ்டப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு ஆலோசனை என்ன கொடுத்தார் என்றால், சங்கீதம் 45வது சங்கீதத்தில் ஒரு ஆலோசனை ஆண்டவர் சொல்லுகிறார். 45வது சங்கீதம் 10வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். 45:10 வசனம். குமார்த்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. சரிங்களா? அப்படியான் மறந்துவிடு என்று சொன்னால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். தாய் தந்தையை அங்கு கனம் பண்ணி என்று ஆண்டவர் சொன்னார், காப்பாற்ற வேண்டும். அவருக்குள்ள எல்லா காரியங்களையும் நாம் செய்ய வேண்டும். ஆனாலும் மனைவி கணவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும், கணவன் மனைவிக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். அது உங்களுடைய சந்தோஷத்தை விசேஷ விதமாக என்ன செய்யும் என்றால், அங்கு அதிகமாக நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கும் என்பதை குறித்து அங்கு நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக இங்கு திருமறையில் ரிமெம்பர் என்று சொல்லி ஒரு ஆலோசனை ஆண்டவர் வைத்திருக்கிறார். 1 பேதுருடைய புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுத்திருக்கிறார். அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறார்களானபடியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். இங்கு ஆண்டவர் கணவனுக்கு சொல்லுகிற ஒரு ஆலோசனை, புருஷர்கள் மாதிரி மனைவிமார்கள் பலசாலிகள் அல்ல, நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளை பெற்றெடுக்கும் போது அவர்கள் எவ்வளவு சிரமப்படுகிறார்கள், அவர்களுடைய பலம் எவ்வளவு போய்விடுகிறது. 2 குழந்தைகள் 3 குழந்தைகள் 4 குழந்தைகள் என்று பெற்றெடுக்கும் போது மனைவி பலவீனப்பட்டு போகிறார். ஆகவே மனைவி பலவீனமான பாண்டம் என்பதை நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் என்ன சொல்கிறார். ஆகவே அந்த மனைவியினிடத்தில் நாம் ஒரு அக்கறை இல்லாதபடி, அன்பில்லாதபடி நாம் கொடூரமாக நடந்து கொள்வோமானால் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் ஜெபத்துக்கு தடை வரும் என்று சொல்கிறார். மனைவியை அதிகமாக கொடுமைப்படுத்துகிறவர்கள், மனைவி நேசிக்காத அந்த மகன் அந்த மகள் செய்கிற ஜெபம் கேட்கப்படாது என்று வேதம் சொல்கிறது. அதை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். மனைவி பலவீனமான பாண்டம். அதனால் பேசும்போதும்
அவர்களை நாம் ஹேண்டில் பண்ணும்போதும் நாம் சற்று நிதானிக்க வேண்டும். எந்த கோபத்தில் அடி உதை அல்லது பேச்சு திட்டு இந்த மாதிரியான காரியங்களை நாம் ஒதுக்கி விட வேண்டும் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். உங்களுக்காக பிள்ளைகளை பெற்றெடுத்த அந்த பெண் அந்த பிள்ளைகளை பெற்றெடுப்பதற்காக எவ்வளோ கஷ்டப்படுகிறாள், எவ்வளோ பலவீனம் அடைகிறாள். அப்படியானால் குடும்பத்தின் வேலையை செய்து கொண்டு, குடும்பத்திலே பலவிதமான காரியங்களை செய்து கொண்டு, அவர்கள் கஷ்டப்படும் போது, துன்பப்படும் போது, பலவீனப்படும் போது நீங்கள் தாங்க வேண்டுமே ஒழிய, ஆதரவு கொடுக்க வேண்டுமே ஒழிய, அன்பு பாராட்ட வேண்டுமே ஒழிய, கொடூரமாக கடினமாக அவர்களை நடத்தக்கூடாது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எனக்கு ஒரு சித்தப்பா உண்டு. அந்த சித்தப்பா அவனுக்கு ஒரு மகன், என்னுடைய வயசு தான். அப்போ நாங்கள் சிறு பிள்ளைகளை விளையாட போகும்போது அவர் கல் கடைக்கு மகனை கூட்டி கொண்டு போவார். அந்த கல்லை குடித்து விட்டு மகனும் கொஞ்சம் கல்லை கொடுப்பார். என்ன சித்தப்பா இப்படி பண்ணுகிறீர்கள், சின்ன பிள்ளையை கெடுக்கலாமா, இந்த மாதிரி கல் கொடுத்த அந்த பையனை நீங்கள் பாழாக்கலாமா என்று சொன்னால், அவன் நான் பெற்ற பிள்ளை, என்னுடைய பிள்ளை, என்னுடைய பிள்ளை நான் என்ன வேண்டுமென்றாலும் செய்வேன், நீ யார் கேட்பதற்கு என்று சண்டைக்கு வருவார். அப்படிப்பட்ட ஒரு விதமான கொள்கை குடும்பத்தில் இருக்கக்கூடாது. நான் மனைவி என்று கல்யாணம் செய்து விட்டேன், என்னுடைய மனைவி நான் என்ன வேண்டுமென்றாலும் செய்வேன், நீங்கள் யார் கேட்பதற்கு என்ற அந்த மாதிரியான காரியங்கள் அங்கு இருக்கக்கூடாது. ஒரு கிறிஸ்தவன் அப்படி தன்னுடைய மனைவியை நடத்த மாட்டேன். அப்படி நாம் நடத்தவும் ஆனால் நாம் செய்கிற ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்க மாட்டார் என்று அப்படியே ஒரு காரியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ரிமெம்பர், நம்முடைய மனைவி பனவியின் மாண்ட பாண்டம், அவர்களை அன்புடனே தாங்கி ஏந்தி நடத்த வேண்டும் என்று திருமறை நமக்கு அங்கே சொல்கிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இங்கு வேதத்தில் அநேக காரியங்கள் பேசப்படுகிறது. எல்லாவற்றையும் நான் சொல்வதற்கு எனக்கு நேரம் இல்லை. ஆனாலும் இந்த ஒரு காரியத்தை உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். 128வது சங்கீதத்தை நாம் விசேஷ விதமாக திருமணத்து சமயத்தில் வாசிக்கிறோம். அந்த 128வது சங்கீதத்தில் நாம் வாசிப்பது என்னவென்றால், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். குடும்பத்தை பற்றி பேசுகிறது. கனிதரும் திராட்சை கொடியைப் போல அங்கு மனைவி இருப்பால், ஒலிவுமரக்கன்றுகளைப் போல பிள்ளைகள் வளர்வார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யாருடைய வீட்டில் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு புருஷன், ஒரு மனைவி. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? ஆண்டவர் நமக்கு முதன்மையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்முடைய வீட்டுக்கு தலைவராக இருக்க வேண்டும். காலையிலையும் சாயங்காலமும் இரவிலும் எவ்வளவோ நம்ம வேலை செய்துட்டு வந்துட்டு காலையிலையும் ஜெபம் பண்ணுறது கிடையாது, ராத்திரியும் ஜெபம் பண்ணுறது கிடையாது. நம்ம ராத்திரியும் காலையிலையும் ஒரு வேளை ஜெபம் பண்ணாமல் இருந்தால், பிள்ளைகள் நம்முடைய வீட்டில் வரும்போது நிச்சயமாக அதை செய்யுங்க. பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுங்க. எப்பொழுது பிள்ளைகள் நம்முடைய வீட்டிலே வந்து விடுகிறதோ அப்பொழுது தகப்பனுடைய தாயினுடைய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாகிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த பிள்ளைகளை வளர்ப்பது உங்களுடைய கடமை. அப்படி அந்த பிள்ளைகளை வளர்க்கும் போது அந்த பிள்ளைகள் பெற்றோர்களை பார்க்கிறது. நீங்கள் பைபிள் வாசிட்டே இருந்தால் அந்த பிள்ளையும் பைபிளை தானாக வாசிக்க நீங்கள் பைபிள் படியுமான்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நானும் என்னுடைய மனைவியும் காலையில் எழுந்திரிச்சு முழங்கால் படிக்கிட்டு வேதத்தை வாசிப்போம். அப்போ எனக்கு ஒரு மகள் பிறந்த போது, முதல் 2 மகள், அப்புறம் ஒரு பையன். அவள் பிறந்த போது அந்த வீட்டிலேயே நிறைய பொம்மைகள் இருக்கும், என்னென்னமோ ஜாமான்கள் இருக்கும், சைக்கிள் இருக்கும். ஆனால் என்னுடைய மூத்த மகள் எதை அதிகமாக நேசிப்பாள் என்றால் அந்த வேத புத்தகத்தை, நான் வாசிக்கிற வேத புத்தகத்தை எடுத்து கையில் வைத்துக் கொள்வாள். முழங்கால் படிடுவாள். அவளுக்கு வாசிக்கவே தெரியாது, ஒன்றுமே தெரியாது. முழங்கால் படியிட்டு என்னமோ அப்படி பண்ணி கொண்டிருப்பாள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரி. நீங்கள் ஜெபம் பண்ணால் தான் பிள்ளைகள் ஜெபம் பண்ணும். நீங்கள் ஜெபம் பண்ணாத பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணுன்னா பிள்ளைகள் எப்படி ஜெபம் பண்ணும்? நீங்கள் வேதம் வாசித்தா தான் பிள்ளைகள் வேதம் வாசிக்கும். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பிள்ளைகள் வீட்டிலே வரும்போது அவர்களை வளர்ப்பது நம்முடைய கடமை. ஆகவே அந்த பிள்ளைகள் முன்பாக பயபக்தியாக இருங்க, ஆண்டவர் தேடுங்க, வேதத்தை வாசிங்க, அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகள் கோவிலுக்கு வர சொல்லி பழக்குங்க. பிள்ளைகளுக்கு காணிக்கை கொடுத்து அவர்கள் கையிலே போட சொல்லுங்க. பிள்ளைகளுக்கு பாட்டு படித்து கொடுங்க. ஒரு சின்ன பிளாக் போர்டு ஒன்று வைத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒரு வசனத்தை எழுதி அதை மனப்பாடம் செய்ய சொல்லுங்க. அதான் கர்த்தருக்கு பயப்படுகிற விதத்தில் இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் செய்ய வேண்டும். அப்பொழுது அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். அந்த பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிவார்கள்.